எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டடுங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை லெஜெண்ட் சரவணா சைட்லேருந்து வந்திருக்கு. எல்லாருமே லெஜெண்ட் படத்தை பார்த்துட்டு அந்த ஒரு கியூரியாசிட்டியில் உள்ளே வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போகணும். படம் ஆக்சுவலி ஃபுல் ஃபயர் மோடில் அன்எக்ஸ்பெக்டான ட்விஸ்ட்டோட செமையாக போயிருக்கு. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்குவாடை காமிக்கிறாங்க. இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து வெளிநாட்டில் நடக்கிற ஒரு மீட்டிங்கை பற்றி இவங்க உள்ளே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே டைம் ஒரு பார்சல் வேறு வருது. சைமல்டேனியஸாக அங்கே நடக்கிற மீட்டிங்கை காமிக்கிறாங்க. அங்கே வில்லனும் வரான் உள்ள வந்தானுமே இங்கேருந்து ஒரு நாய் அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்கிற மாதிரி ராக்கியை பிடிச்சி அவனோட கேமராவை எடுத்துடுறான். அதே டைம் சைமல்டேனியஸாக ராக்கி கிட்டேருந்து பார்சல் வந்திருக்குமே அந்த பார்சலை பிரித்து பார்க்க அங்கே வெடித்து செதறுது. ஆக்சுவலி ஒரு கொடூரமான வில்லனோட என்ட்ரி. அப்படியே கட் பண்ணால் ஒரு கண்டெய்னரை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கானுங்க. அதை சால்ட்டுங்கிற ஒருத்தவனோட கஸ்டடியில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த கண்டெய்னர் ஒரு கஸ்டம் ஆஃபீஸர் நாளைக்கு இது கீழே இருந்தாலும் செக் பண்ணி அவனுங்கிற மாதிரி சொல்ல சால்ட்டு அவனையே போட்டுடுறான். அப்படியே ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோவும் அவரோட பிள்ளையும் மட்டும்தான் இருப்பாங்களாட்டிருக்கு. அப்பாவும் பிள்ளையும் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் எதிர்த்து வீட்டில் இருந்தவங்க வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ மெக்கானிக்காக வேலை செய்கிறாரு. அவரோட பிள்ளைக்கு அம்மா இல்லைங்கிறதுனால ஒரு ஏஐ மாதிரி ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை வச்சு அந்த புள்ள பேசிக்கிட்டு இருக்கு அடிக்கடி. ஹீரோ வேலைலாம் முடிச்சுட்டு பொண்ணை கூட்டம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போய் பொண்ணு எங்கன்னு கேட்டால் ஸ்கூல் முன்னாடியே முடிஞ்சிருச்சு, முன்னாடியே கிளம்பியிருப்பாங்கன்னு சொல்ல ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ ஆடி போயிடுறாரு பொண்ணை காணுன்னு. அப்புறமேட்டு பார்த்தா பொண்ணே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்ல சரின்னு நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு வந்துடுறாரு. அதே டைம் ஒரு பர்த்டே பார்ட்டி காமிக்கிறாங்க. கேக்கில் கேண்டில் தான் பார்த்து வைக்கிறாங்க. அது வெடிச்சு செதறுது. இந்த விஷயத்தெல்லாம் இந்திராங்கிற ஒரு போலீஸ் தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹார்பரில் இருக்கிற கண்டெய்னரில் ஏதோ பெருசாக இருக்குது, அதை பற்றி நம்ம கன்ஃபார்ம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணுமா சொல்ல. ஆனால் மேலே இருக்கிற ஆஃபீஸரோ தேவையில்லாத வேலையெல்லாம் நீ மூக்க நுழைக்காத, உன்னோட சூப்பரண்ட் இருப்பார் அவர் எங்கன்னு கேட்க என்னோட எஸ்பி நான் சொல்கிறது எதையுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல இப்போ தான் எஸ்பியை மாற்றியாச்சு இல்லை அவங்க கிட்ட சொல்லுங்கிற மாதிரி அங்கே வந்து கிளம்புறாங்க. இப்போ புதுசாக வந்து எஸ்பியை காமிக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஷாம் அண்ணன் தான். அவரோட குடும்பத்தில் இது வரைக்கும் எல்லாருமே போலீஸாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நான் இந்த காக்கி சட்டையை பொண்ணுங்கிறதுக்காக மிலிட்ரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்கேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை செய்வோன்னு சொல்ல போலீஸில் ஒருத்தன் சால்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்திரா யாரோ ஸ்பை வச்சுருக்கா உங்கள் டீம்லேயே, அது யாருன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி சால்ட்டுக்கிட்ட சொல்ல சால்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அந்த டிவிக்கிற பொண்ணு தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே டைம் நம்ம ஹீரோவை பார்க்க வண்டி வேற நம்ம ஹீரோயின் ரிப்பேர் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே வைனா வந்து செக் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. இந்திரா அது யாருன்னு சொல்லி கேட்க இவர் தான் சக்திவேல். இவர் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வருவார் ஹார்பருக்குள்ளே. ஒரு சில நாள் சும்மா கூட உள்ளே போயிட்டு வருவார். இவர் யாரும் கேட்க மாட்டாங்கிற மாதிரி சொல்ல இந்திராவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்து கிளம்புறாங்க. பார்த்தா அடுத்த நாள் இந்திராவை கொள்றதுக்காக சால்ட் ஆள் அமைச்சிட்றான். அங்கே நடந்த சண்டையில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாமன்னு கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒன்று கொல்ற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களாங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த நாள் பார்த்தா நம்ம இந்திரா வச்ச ஸ்பையை சால்ட்டு கொண்டுடுறான். அதே டைம் இந்திராவுக்கு ஃபோன் பண்ணி வந்தம்மா போலீஸ் வேலையை பார்த்தோமா காசை வாங்கினோமா போய்கிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாக பேசிட்டு ஃபோனை வச்சிட்றான். எஸ்பி ஷாமண்ணனும் வந்து இதுக்கு மேலே தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை மூக்க நுழைக்காத, நீ பண்ண வேலையால் பார்த்து ஒரு உயிர் போயிடுச்சு, நான் சொல்லாமல் எதுவுமே செய்யாதங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்திராவும் என்னால் ஒரு உயிர் போச்சு, அவளுக்கு நான் மரியாதை செலுத்தணும்னா அந்த கண்டெய்னரில் இருக்கிறது வெளியே வரணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பிளானாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ தானே அங்கே இருக்கிற கார் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுற, நீ சால்ட்டோட காரில் ஒரு ஆடியோ பக் வைக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் சால்ட்டுக்கு தெரிய வர சால்ட்டோட ஆள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோக்கே ஃபோன் பண்ணி நீயும் இந்திராவும் என்னடா பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ உண்மை தான் சொல்கிறாரு. பட் ஆனால் அவனுங்க நம்பலை. அப்படி இருந்து எப்போ டேஷ்போர்டில் ஆடியோ பக் வந்துச்சுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுங்கிறது ஒன்றுமே புரியல. ஹீரோவோட பொண்ணையும் தூக்க ஹீரோவோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஹார்பருக்கு வராரு. அங்கே ஒரு சில ஃபைட்லாம் போட்டு ஒரு கண்டெய்னர் வேறு போகுதா. ஸோ அந்த கண்டெய்னர் துரத்தி பிடிக்க உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இவங்க எடுத்துகிட்டு வந்த சரக்கு இருக்குது. ஆனால் அங்கே ஹீரோவோட பொண்ணு இல்லை. உடனே மேலேருந்து ஒரு ட்ரோன் கேமராலாம் வர இது அத்தனை இந்திராவோட பிளான் தான். இந்திரா தான் ஹீரோவோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு அது சால்ட்டு பண்ண மாதிரி ஃபேம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஹீரோவை நம்பி சால்ட்டை எதுக்க இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை ஆயிடுது. இந்திராவது எவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லி பார்க்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரோம், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்னு வந்துட்டா பிரச்சனை பெருசு தான் ஆகும், கம்மியாகாது, எங்களை விட்டுருங்கிற மாதிரி ஹீரோ அங்கே வந்து கிளம்புறாங்க. எப்பயும் போல் ஹீரோ அடுத்த நாள் வேலைக்கு போக பட் ஆனால் ஓனரு இதுக்கு மேலே உனக்கு இங்கே வேலை கிடையாது, சால்ட்டு சொன்னால் தான் நீ இங்கே வேலை செய்ய முடியும்னு சொல்ல. ஏன்னா நீ வருவ போவ, பட் ஆனால் சால்ட் எனக்கு ரெகுலர் கஸ்டமர், எனக்கு அவர் மூலியமாக தான் துட்டு வருது, அவர்கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை ஒன்றை இங்கே சேர்த்துக்கோங்கன்னு சொல்லு, நீ இதுக்கு மேலே இங்கே வேலை செய்யலான்னு சொல்ல ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக சால்ட்டை பார்க்க போகிறாரு. அண்ணன் எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைண்ணே, அவங்க என்னோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு நீங்கள் பண்ணதான் ஃபேம் பண்ணிட்டாங்க, அதனால தானே இப்படி பண்ணேன்னு சொல்ல
சரி நீ எதுவாக இருந்தாலும் போயிட்டு காலையில் வா, எனக்கு டென்ஷனாக இருக்குதுங்கிற மாதிரி போகிறாரு. ஏன்னா சால்ட்டுக்கு வில்லங்கிட்ட இருந்து சரியான ப்ரெஷரு. அதே நம்ம ஹீரோ வெளியே போகும்போதே சால்ட்டு, அடுத்த நாள் காலையில் நீ வரும்போது உன்னோட பொண்ணு இருக்க மாட்டா, நீ பண்ணதுக்கு தண்டனையா உன்னோட பொண்ணை தூக்குறங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அதை வந்து ஓனர்கிட்ட சொல்ல, ஓனரும் உன்னோட பொண்ணை கூப்பிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புடாங்கிற மாதிரி வண்டி ஏற்றி அனுப்புகிறாரு. கொஞ்சம் தூரம் கூட போகலை, அதுக்குள்ளே சால்ட்டு ஃபோன் பண்ணி உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், போலீஸ் கொண்டு போன கண்டெய்னரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ உயிரோட கிளம்பிடுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே டைம் வில்லனும் ஃபோன் பண்ணி எதுவுமே பண்ணாதரான்னு சொல்லுவார் சால்ட்டுக்கிட்ட. வில்லன் வரதுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிச்சிடலான்னு சால்ட்டு இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கான். அதே டைம் சால்ட் அமிச்ச இன்னும் ஒரு சில ஆட்கள் அந்த கண்டெய்னர்லேருந்து பொருள் எடுக்கலான்ட்டு போக கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஹீரோவும் சால்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், கண்டெய்னரில் ஒன்றுமே இருக்காது, அவன் கொஞ்சம் புத்திசாலியான ஆள் தான், கண்டெய்னரை அவன் என்ன மாதிரி யோசிச்சிருந்தா இன்னத்துக்கு அவன் க்ரௌண்டிங்லேயே வச்சுருப்பான்னு சொல்ல, அதே மாதிரி 3 கண்டெய்னர் ஓடிட்டுருக்கு, எனக்கு அதே மாதிரி 8 கண்டெய்னர் வேணும்னு சொல்ல, அந்த 8 கண்டெய்னரை வச்சு இந்த 3 கண்டெய்னரை லாக் பண்ணி அங்கே இருக்கிற பொருளையும் எடுத்துடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக எஸ்பி அங்கே வந்து லாக் பண்ண ஹீரோவும் சால்ட் 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. சால்ட்டு தூக்கின பொண்ணும் அங்கே தான் இருக்கா. எஸ்பி இந்த மூட்டைகள் இருக்கிறதுலாம் என்னன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் வர சொல்லியிருக்காங்க. அவங்களாம் செக் பண்ணிட்டு இது சாதாரண அக்ரிகல்ச்சர் உரந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே டைம் வில்லன் சால்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே பண்ண வேணானா கம்முன்னு இருக்க மாட்டியா, நான் மட்டும் அந்த ஆஃபீஸரை கரெக்ட் பண்ணல, இன்னத்துக்கு ஒன்று உள்ளே வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவை பற்றி இந்திரா கிட்ட விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. இந்திராவும் விசாரிச்சு பார்க்க அன்றைக்கி இந்திரா ஹீரோவோட பொண்ணை கூப்பிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. நான் கேட்ட உடனே நீங்கள் ஏன் அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி அங்கே இருக்க டீச்சர்கிட்ட கேட்க உங்கள் அப்பா தான் அட்மிஷன் வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்ல இந்திராவுக்கே ஒரு ஷாக்கு. அப்போ தான் இந்திராவுக்கு புரியுது இவ்வளோ நேரம் அவன் பொண்ணை கடத்தி வச்சது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான்னு தெரிய வர. இதை ஃபோன் பண்ணி எஸ்பி கிட்ட சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் அனலிஸ்ட் பண்ணி சைபர் கிரைமில் கேட்கும் போது அவன் ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ஆஃபீஸர், ஒரு க்ரைம் பிரான்ச்சில் இருந்திருக்கான், இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டீமே இருக்குன்னு சொல்ல அப்போ கரெக்டாக சால்ட் எடுத்துகிட்டு போகிற கண்டெய்னர் வெடிச்சு செதறுது. அப்படியே மாசாக நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஃபயராக. அப்படியே அந்த இடத்துல இன்டர்வல்லையும் போட அடுத்த நிமிஷமே நம்ம எஸ்பியை கூப்பிட்டு சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எஸ்பி கம்முன்னு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்திராவையும் கூட்டிக்கிட்டு இந்திராவோட அப்பா கிட்டேயே போயிட்டு இங்கே என்ன தான் நடக்குதுங்கிற மாதிரி கன் பாயிண்டில் நிறுத்துறாரு. என்னோட குடும்பத்துக்கே இந்த போலீஸ் வேலை இவ்வளோ முக்கியம், அப்படி இருந்தால் என்ன 6 மணி நேரத்தில் போலீஸ் யூனிஃபார்மே போடக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டீங்க. அப்போ தான் இந்திராவோட அப்பா ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இவங்க மொத்தம் 12 பேர் சேர்ந்த குழு, இவங்களால முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பிசுறு தட்டாமல் நீட்டாக செஞ்சு முடிப்பாங்க, இவங்க பண்ண ஒரு மிஷனில் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த வில்லனோட பையன் ஒருத்தன் உயிரோட வந்துருப்பானாட்டு இருக்கா, அது இவங்களுக்கு தெரியாமல் போக தொடர்ந்து 5 பேர் இவங்க டீமில் சாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தனித்தனியாக வேலை செய்யலாம், இதுக்கு மேலே நம்ம ஒன்றா வேலை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க இருந்தாலும் இவங்களுக்கு கடைசியாக ஒரு ஆப்ரேஷன் வருது. அதே மாதிரி அந்த பேர் தெரியாத ஒருத்தனுக்கு டெவில்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் மொத்தம் ஒரு 40 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பானுங்க போல். அதெல்லாம் இவங்க காப்பாற்றி அப்படியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. பட் ஆனால் கடைசியாக நம்ம ஹீரோயினையே கொல்ற ஒரு நிலமை வர வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினை சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் தூக்கி ஜெயிலில் போட ஜெயில் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு நம்ம பொண்ணை பார்க்க வரலான்ட்டு வர. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஹீரோவுக்கு தன்னோட மனைவியே கொண்ட அந்த மென்டல் டார்ச்சரில் ஹீரோவோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தைய பார்த்தாலும் ஹீரோவோட குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்குமா. அதனால் யார் இவரோட குழந்தைய கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ கதை இந்திராவோட அப்பா சொல்லி முடிக்க அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் இன்னும் 6 மணி நேரத்தில் பிடிக்கிறாங்கிற மாதிரி எஸ்பி அங்கே வந்து கிளம்புறாரு. அப்போ தான் இந்திரா ஒருத்தனை லவ் பண்ணி வெளியவே வர முடியாமல் சிக்கலில் இருப்பாங்கல்ல, அவனோட அண்ணன் தான் வில்லனே தம்பியை போட்டு தள்ள இந்திரா கிட்ட அவங்க அப்பா சொல்லாமே மறைச்சிருப்பாரு. இதுக்கப்புறமாச்சும் மூவ் ஆன் ஆகுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அதே டைம் இந்திராவோட அப்பா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அது வரைக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்ல, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல எஸ்பி அங்கே வந்துடுறாரு. இவங்க 2 பேத்துக்கு நடந்த ஒரு தகவலில் 2 பேரும் சாகவே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி கிட்ட ஹார்பரில் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க, அந்த பிளான் எனக்கு என்னான்னு தெரில, வந்தது ஒரு கண்டெய்னரில் நிறைய கண்டெய்னர் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் ஜிபிஎஸ் ட்ராக்கர் செட் பண்ணியிருந்தேன், இப்போ எல்லா கண்டெய்னருமே மூவிங்கில் இருக்குது, கண்டிப்பாக ஹார்பரில் பெருசாக நடக்க போகுது, உங்களுடைய பலமே உங்களுடைய ஃபேமிலி தான், அதை புரிஞ்சுக்கோங்க. அதே டைம் வில்லன் ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணி இப்போ எஸ்பியை மாற்றிருப்பாங்கள்ல, வில்லனோட ஆளே எஸ்பியாக இருக்கேன், என்னை தாண்டி யாருமே உள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி தெனாவட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். உடனே பார்த்தா தூத்துக்குடி அருப்பு இருக்குது, மற்ற ஸ்டேட் போலீஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அவனே அரண்டு போக என்னடா நடக்குதுங்கிற மாதிரி வில்லன் அங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். வில்லனும் ஹீரோ கொள்றதுக்காக வர ஹீரோ கரெக்டாக வில்லனை ட்ராப் பண்ணி இந்திரா கிட்ட மாட்டி விட்டுறாங்க. ஏன்னா இந்திராவோட லவ்வரை கொண்டதே வில்லன் தானே, அதனால் இந்திரா கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைக்க இந்திரா கன் பாயிண்டில் வில்லனை நிறுத்துறா. அதே டைம் ஹார்பரில் இருக்கிற கண்டெய்னர் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க எல்லா போலீஸும் சேர்ந்து. இதனால எஸ்பிக்கு திருப்பி வேலையும் கிடைக்க போகுது. இருந்தாலும் ஹீரோவோட பொண்ணோட வெளியூருக்கு கிளம்பலாங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு.
அந்த டைம் வில்லன் அமிர்தாவை பிடிச்சிடுறான் போல். அமிர்தாவை வச்சு ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணையும் லாக் பண்ண அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. மொத்தமாக வில்லன் ட்வின்ஸ் கிடையாது போல், இவங்க மொத்தம் அண்ணன் தம்பின்னு 3 பேர். அதில் ஒருத்தன் மட்டும் தான் நல்லவன், அதான் இந்திராவை லவ் பண்ணியிருப்பான்ல அவனை தான் இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. மீதி இருக்கிற 2 பேர்த்தில் ஒருத்தன் இந்திரா கிட்ட மாட்டிக்கிறான், இன்னொருத்தன் ஹீரோவை கொல்றதுக்கு வந்துடுறான். எப்படியே நம்ம ஹீரோ அடித்து பிடிச்சி அங்கே ட்ரெயின்லேயே பெரிய சண்டையெல்லாம் நடக்க, என்னதான் இவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலுமே ஹீரோ பொண்ணுடைய டைமில் ஒரு வாட்ச் பாம்பர் மாதிரி கட்டிடுறான். அந்த டைம் முடிஞ்சால் ஹீரோவோட பொண்ணு செத்துருவா. ஆனால் அங்கே நடந்த சண்டையில் ஹீரோவோட பொண்ணு தனியாக பிரிஞ்சு போயிடுவா. அங்கே அத்தனை குழந்தைங்களும் இருக்கா. நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தராக தேடி பார்க்குறாரு. ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே நம்ம ஹீரோக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அதனால் கடைசியாக ஒரு வழியாக டைம் பாம்பை கண்டுபிடிச்சிடுறாரு. திருப்பி வில்லன் வந்து அடிக்க ஆரம்பிக்க வில்லன் கையிலே அந்த வாட்சை கட்டி விட்டுறாரு. இது வரைக்கும் நீ தான் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்த 3 பேர்னு. பட் ஆனால் என்னோடய ஒய்ஃப் இன்னும் சாகலைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஷாக்கை கொடுத்து அங்கேயே நம்ம ஹீரோனை எட்டி உதைக்க கண்ணாடி உடச்சிட்டு அப்படியே வெளியே போகிறான். பார்த்தா அங்கே பாம்பு வெடிக்க வில்லன் அங்கே காலி. இந்த பக்கம் எஸ்பியும் வந்தே பாரத்தில் நடந்தது நாங்கள் செஞ்ச ஒரு ஸ்பெஷல் அண்டர் கவர் ஆப்ரேஷன் தான், யாரும் பயப்பட தேவையில்ல, இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பேட்டியும் கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஹீரோவோட பிள்ளையை கூப்பிட்டு வர, ஆனால் இது வரைக்குமே ஹீரோவோட பிள்ளைக்கு ஹீரோ தான் அப்பாங்கிறது தெரியாது. அது தெரியாமல் தான் வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அவரோட பிள்ளை அப்பாவை ரொம்ப வெறுக்கிறா. ஏன்னா இவரே தானே அவரோட பொண்டாட்டியை கொண்டதாக சொல்லி வளர்த்திருக்காங்க. அதனால் அது ஆழமாக அந்த ஒரு குழந்தை மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் சேர்த்ததா ஹீரோ தான் ஃபேம் பண்ணியிருப்பாரு, எந்த ஒரு ஆபத்தும் ஹீரோயினுக்கு வரக்கூடாதுன்னு. கடைசியாக நம்ம ஹீரோயின் கேட்டது என்னோட பொண்ணை மட்டும் என் கூட கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லி தான் ஹீரோகிட்ட கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி நம்ம ஹீரோவும் பொண்ணை கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட சேர்த்துட்றாங்க. இப்போ இந்த ஸ்டோரியும் இங்கே முடியுது. ஃபைனலாக என்னோட ரிவ்யூன்னு சொல்லி இந்த படத்துக்கு கேட்டிங்கன்னா, ஃபைட்டு, ஆக்ஷனு, பிளாக்கு, ஒரு எமோஷன்னு சொல்லி படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பர்சனலாக அந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.